என் பேர் விது பாலு. நான் கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ராமகிருஷ்ணா காலேஜில் பிஇ ட்ரிபிள்இ பண்ணேன். ஒரு வருஷம் வந்து ஒரு ஆர்என்டி கம்பெனியில் வந்து நான் ஒர்க் பண்ணேன். அந்த ஆர்என்டி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது வந்து எனக்கு சில விஷயங்கள் வந்து கிராஸ்ப் ஆச்சு. அதை வச்சு நான் ஒரு ஐடி கம்பெனியில் வந்து நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணேங்க. முக்கியமாக டெக்னிக்கல் திங்ஸ் வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கம்பெனியோட மொத்த டெக்னிக்கல் திங்ஸும் வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் என்னோடய ஒர்க் இருக்கும். ஏன்னா எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட், நெட்வொர்க்கிங், சர்வர்ஸ், ஹார்ட்வேர்ஸ், ஈவன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கூட நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டோட்டலாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் நான் இருந்திருக்கேன். 9-10 இயர்ஸ் வந்து இந்த கம்பெனி ஜேர்னி வந்து போச்சு. இந்த ஜேர்னியில் நான் பார்த்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நிறைய டெக்னாலஜி, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். 2019 வரும்போது இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து டோட்டலாக நம்ம உலகத்தை வந்து ஆக்கிரமிக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து நான் அப்போவே வந்து என்னோட எம்டி வந்து என்கிட்ட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் வரப்போகுது, இதுக்கு சொல்யூஷன் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் என்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு அப்படின்னா நிறையா வேலைகள் இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரப்போகுதுங்கிறத வந்து நான் அப்போவே உணர்ந்தேன். ஸோ அந்த உணர்வு வந்து நான் எப்படி வெளிக்கொண்டு வந்தேன்னா, அப்போ வந்து எனக்கு சுத்தமாக வந்து அந்த விவசாயத்தை பற்றி எல்லாம் ஒரு தெரியாது. ஏன்னா என் பாட்டி, தாத்தா எல்லாருமே வந்து விவசாயிகள். எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயத்திலேருந்து வெளியே வந்து ஒரு அரசு வேலையில் இருந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு அரசு வேலையை எப்படி நல்லா பார்க்கணுங்கிறது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. என்கிட்ட சொல்லி எப்படி வளர்த்துருக்காங்கன்னா, நீயும் வந்து ஒரு அரசு வேலையில் தான் இருக்கணுங்கிறது தான் அவங்க சொல்லி வளர்த்தது. அதனால தான் எங்கள் அம்மா எனக்கு பிஇயே படிக்க வச்சாங்க. நான் வந்து பிஇ ட்ரிபிள்இ வேண்டாம், எனக்கு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு கேட்டேன். எங்கள் அம்மா பிஇ ட்ரிபிள்இ தான் பண்ணணும், ஏன்னா எனக்கு அப்புறம் உனக்கு அந்த வேலை வந்து உனக்கு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பிச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு நிலையில தான் நான் வந்து பிஇ ட்ரிபிள்இ பண்ணேன். பட் அதுவே ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு. அது ஏன்னா காலம் போக போக நம்ம அதுக்குள்ளே வருவோம்ல, அது அந்த மாதிரி தான் இப்போ போச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரியாத ஒரு தொழில்னு பார்த்திங்கன்னா விவசாயம்தான். ஸோ அந்த விவசாயத்துக்குள்ளே வந்து ஏன்னா எங்களுக்கு நிலம் இருக்குது, ஆனால் அந்த நிலத்தை வச்சு நாங்கள் எதுவுமே பண்ணல. அதுக்கு மேலே இந்த நிலத்தெல்லாம் யார் பராமரிச்சுட்டு இருந்தாங்கன்னா, எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் பராமரிச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து அதிலிருந்து எதுவுமே வந்ததில்லை, அது நாங்களும் கேட்டதும் இல்லை. ஸோ ஒரு தடவை நான் அம்மாட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு ஏஐ டெக்னாலஜிங்கிறது ஒன்று உருவாகும், அந்த வேலைகள் எல்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால ஒரு விவசாயத்துக்குள்ளே நான் ஒரு ஜென்ரலாக வந்து போகட்டுமா, பார்க்கட்டுமான்னு நான் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ரொம்பவுமே வேண்டாம், நீ இது வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா தான் படித்து அதுக்கப்புறமா ஒரு வேலையில், அரசு வேலையில் சேர்ந்தோம், நீ திருப்பியும் பேக்கில் வந்து போகிறது வந்து எங்களுக்கு பிடிக்கலன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நீ அடுத்து வரப்போகிற தலைமுறைக்கு வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலாக தான் இருக்கணுங்கிறது தான் என்னோட கணிப்பு இருந்துச்சு. ஸோ அந்த கணிப்பை தேடி நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஜஸ்ட் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் அம்மாட்ட வந்து கேட்டுக்கிட்டேன். பெரிய கிணறு இருக்கும். ஸோ அந்த கிணத்துல இருக்கிற ஒரு 20 சென்ட் மட்டும் எனக்கு சும்மா ட்ரையல் பார்க்குறக்குன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அப்போ அவங்கள வந்து நான் அப்ரோச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் திடீர்னு படித்து முடிச்சுட்டு எங்கே இருந்தேன்னு கூட தெரியாது எல்லாத்துக்கும். டக்குன்னு நான் வந்து ஒரு விவசாயம் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு அவங்ககிட்ட வந்து பேசும்போது அவங்களுக்கும் என்ன சொல்கிறேன்னே தெரியல அவங்களுக்கும். ஆனால் சில பேர் என்னன்னாங்க, நீ வந்து பாரு, ஃபஸ்ட் நீ காலையில் வரணும், இது பண்ணணும், லைக் என்னென்னலாம் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு ஸ்கெட்சு வந்து எனக்கு சொன்னாங்க. ஸோ அதன்படி நான் வந்து ஃபஸ்ட்டு எந்த செலக்ட் பண்ணேன்னா, ஒரு வாழை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
போட்டு பார்க்கலான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு அப்படியே ஆப்போசிட் தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எம்எல்ஏ அவர் தோட்டம் கோயம்புத்தூரில். ஸோ அவர் வந்து எனக்கு நல்லாவே பேசுவார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு சொன்னோன்னா, வாழை இருக்குப்பா, இந்த வாழையடி வாழையெல்லாம் கட் பண்ணி வச்சுருப்போம், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோன்னு சொல்லிட்டு ஒரு 800 வாழை எனக்கு கொடுத்துட்டாரு உடனே. ஏன்னா நான் பண்ணுறேன்னு சொன்ன உடனே கொடுத்துட்டாரு. ஏன்னா அவங்க ஜென்ரேஷன் பண்ணல, பட் இன்னும் அவர் பண்ணிகிட்டு இருக்காருனால நான் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவர் எடுத்து கொடுத்துட்டாரு. சரி, ஓகே, அந்த வாழையெல்லாம் எடுத்து போட்டேன். போட்டதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு வந்தது ஒரு பெரிய ஒரு ஹைப்ரிட்டான வாழை. ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் செலவாகிறத நான் வந்து உணர்ந்தேன். ஸோ இந்த ஹைப்ரிட்டை வந்து பண்ணுறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது கடைசியாக வந்து அந்த வாழையை வெட்டி எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறமா டோட்டலாக அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு மாதம் நான் வந்து டோட்டலாக என்ன விவசாயம் பண்ணணும், அதாவது இந்த ஜென்ரலாக இருக்கிற விவசாயம் இல்லாமல் வேறு என்ன விவசாயம் வந்து நம்ம பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்தேன். ஸோ அந்த மைண்ட் செட்டை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்த்துக்கு வந்து என்னை போக வச்சுச்சு. இப்போ நார்த்தில் நான் என்ன பண்ணேன்னா, நார்த்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நான் வீட்டில் எல்லாத்துக்கும் டிஸ்கஸ் பண்ணாமல் போக முடியாது. ஏன்னா நான் வேலையை விட்டால் தான் நான் நார்த்துக்கு போயிட்டு நான் செக் பண்ணணும், மற்ற விஷயம்லாம் பண்ணணும். அதனால நான் வீட்டில் வந்து சில டிஸ்கஷன் எல்லாம் பண்ணினேன். இப்படி வீட்டில் ஒய்ஃப் கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, சில ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடத்தினேன். இப்போது இந்த மாதிரி பின்னாடி வரப்போகிற தொழில்நுட்பம் பற்றியும் அதில் வர பெரிய இழப்புகள் பற்றியும் ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்போது ஒய்ஃபு வந்து என்ன பண்ணினாங்கன்னா, அவங்களும் வந்து இந்த ஆயுர்வேதா, அக்குபஞ்சர், வர்மா இந்த மாதிரி எல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இருந்த ஸ்டேஜ். இப்போ அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பிஹெச்டி மாதிரி ஒரு அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து இதுக்கான தேடுதல் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, செக்ஸுவாலஜியில் இவங்களுக்கு தேவைப்பட்ட விஷயம் என்னென்னா, செக்ஸுவாலஜியில் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்டு வந்து ரிசர்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃபுட்டை சாப்பிட்டா செக்ஸ் ஆர்கன்ஸ் ஸ்ட்ராங் ஆகணும், நான்வெஜ் எந்தெந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் சாப்பிட்டா செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணணுங்கிற அந்த புரிதலை வந்து தேடணும்னு வேற அவங்களும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று வந்து பிஹெச் வச்சு ஒரு ரிசர்ச்சும் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ பிஹெச்னா நம்ம மனித உடம்புல 2 டைப் ஆஃப் சலைவா வரும். லைக் நம்ம நாக்கிலேருந்து ஒரு சலைவா வரும், அதுக்கப்புறம் வந்து யூரினில் வந்து ஒரு திரவம் வரும். ஸோ இந்த 2 திரவத்தோட பிஹெச்சை வச்சும் இந்த செக்ஸுவாலஜியில் வந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த முத்து வளர்ப்புக்கு வர ஸ்டார்டிங் பேஸாக இருந்துச்சு. இது எப்படி பேஸாக இருந்துச்சுன்னா, இப்போ இவங்க கேட்குற கொஸ்டின்ஸுக்கு எனக்கு ஆன்லைனில் நிறைய ஆன்சர்ஸே இல்லை. வெஜிடபிள்ஸுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் நான்வெஜ்ஜுக்கு வந்து பெரிய ஒரு கண்டுபிடிப்பே இல்லை. பிஹெச்சுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அது நிறைய ரிசர்ச் வந்து பிஹெச்சில் வந்து யூரின்லேயும் சலைவால இருந்து எப்படி ஒரு பிஹெச் எந்த அளவுக்கு பிஹெச் இருந்தால் ஒரு மனிதர்களை வந்து செக்ஸ் ஆர்கன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்க செக்ஷுவலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கிறது பிஹெச் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ரிசர்ச்சும் வந்து இவங்க மூலிமா நானும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்துச்சு. அப்புறம் 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான்வெஜ்ஜில் வந்து எந்த நான்வெஜ் வந்து ரொம்ப நல்ல செக்ஸ் ஆர்கனை ஸ்ட்ராங் பண்ணி அதை லைக் டெவலப்மெண்ட்டை வந்து நல்லா கொண்டு வருது, வித்தவுட்டு இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஐவிஎஃப் எல்லாம் இல்லாமையே டைரெக்டாக வந்து எப்படி சரி பண்ணுறது, ஒரு ஆர்கனை சரி பண்ணுறதுங்கிற ஒரு ரிசர்ச்சுக்கு வந்து நாங்களே உள்ளே கொண்டு வந்துக்கிட்டோம். ஸோ இதை தேட போகும்போது தான் நார்த்துக்கும் சரி இதில் என்ன வந்துச்சுன்னா, எனக்கு சிப்பி கறிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. சிப்பி வந்து சாப்பிட்டா செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுங்கிற ஒரு சின்ன ஒரு ஃபேக்டை வந்து நான் கண்டுபிடிச்சேன். இதை ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா கேரளாவில் தான் வந்து கல்லு மக்காயின்னு ஒரு வெரைட்டி இருக்குது. ஸோ அந்த வெரைட்டி சாப்பிட்டவங்க இது வரைக்கும் அவங்க ஃபேமிலியில்
குழந்தைகள் இல்லைங்கிற ஒரு விஷயமே இருக்காது கேரளா பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விஷயம் எப்படி வந்துச்சுன்னா, அவன் ரெகுலராக கல்லு மக்காய் சாப்பிட்ற ஒரு பர்சனாக இருக்கிறாங்க. 2வது மீன்களை மட்டுமே சாப்பிட்ற ஒரு பீப்புளாக இருப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து அவங்களோட செக்ஸ் ரேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட தன்மைகளும் நல்லா இருந்துச்சு. ஸோ இதை வந்து உணர்ந்துட்டு அடுத்தடுத்து எங்கெங்கே போகலான்னு பார்க்கும்போது நார்த்து ஒரிசா அந்த மாதிரி போக ஆரம்பித்தேன். அங்கே போய் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஒரு யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி பேர்ல் ஃபார்மிங்கை பற்றி அவங்க வந்து சொல்லித்தர்றாங்கன்னும், அவங்க அங்கே நார்த்தில் எல்லாமே வந்து இதுக்குன்னு கிராண்டு கொடுக்குறாங்க. இந்த பேர்ல் ஃபார்மிங்கை ஒரு விவசாயமாக நார்த் இந்தியாவில் பண்ணுறாங்கங்கிறதையும் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. சரி, ஓகே, நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிப்பி கறிக்கோசரம் தான் போனோம். ஆனால் அங்கே கேட்ட விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சிப்பி கறி மட்டும் இல்லாமல் சிப்பிக்குள்ளே முத்து வளர்த்தலாங்கிறது வந்து அவங்க சொல்லி தந்துட்டு இருந்த விஷயம். ஸோ இதை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கும் இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் நான் போனேன். அங்கே போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, சிப்பியில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு மாடு எப்படி நம்மளுக்கு சிப்பி இருந்தாலும் காசு தான், இறந்தாலும் காசுங்கிற மாதிரி எல்லாமே வந்து காசாக வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிக்கணும்னு நினச்சேன். அங்கே ஒரு 5 டே ப்ரோக்ராம் நினைக்கிறேங்க. 5 டே ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ஆர்வமாயிருச்சு. ஏன்னா இது முத்து வளர்ப்புங்கிறது வந்து நார்மலாக பண்ண முடியுமாங்கிறது எனக்கும் தெரியாது இல்லை. ஸோ அதனால அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே வந்து இது ஒர்க் ஆகுமாங்கிறது வந்து ப்ரூஃப் தெரியல. ஏன்னா அவங்க சொல்லி தந்துட்டாங்க, ஓகே, அதனால நான் பண்ணால் தானே தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணினேன், இன்னொரு ஒரு வாரம் 2 வாரம் இருந்தேன். அங்கேயே இருந்து ஒரு பெரியவர், அங்கே ஒர்க் பண்ணுறவர், ஒரு பெரியவர் வாட்ச்மேன் மாதிரி இருந்தார். அவர்கிட்ட நான் வந்து கொஞ்சம் க்ளோஸாக பேச ஆரம்பித்தேன். எந்த மாதிரி இது வந்து உண்மையா, இது உண்மைத்தன்மை இருக்கா? அப்போ அவர் தான் வந்து எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் சொன்னார். இந்த சிப்பியில் வந்து சிப்பி மெடிசனாகவும் சிப்பி கறியாகவும் சிப்பியை முத்து எடுக்கிறதாகவும் 3 வெரைட்டியாக வந்து சிப்பியவே பிரித்து எனக்கு சொல்லித்தந்தவரே குருவே அவர் தான். இது வந்து யூனிவர்சிட்டியில் கூட எனக்கு சொல்லலை. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பெரியவர் மூலிமா நான் தெரிஞ்சு வந்து எங்கே சிப்பி எந்தெந்த ரகம் எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாமே வந்து நான் அவர்கிட்ட ட்ரைனிங் பண்ணிக்கிட்டேன். அந்த ஒரு வாரம் அவர் கூடவே இருந்து அவர் எப்படி, அதாவது யூனிவர்சிட்டியில் சொல்லி தந்த மெத்தடு இல்லாமல் அவர் ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடும் சொல்லி தந்தார். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் சொல்லி தந்த மெத்தடையும் ட்ரெடிஷ்னல் மெத்தடையும் நான் கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கோயம்புத்தூரில் வச்சு ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி வீட்லேயே வந்து நான் ஒரு ஆர்கனைஸ் பண்ணேன். ஸோ அதை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன்னா, அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனால் அது டெக்னிக்கலாக வேணும். எப்படி சொன்னார்னா, ஒரு சிப்பி எப்பவுமே எப்படி இருக்கணும்னா ஒரு ஆற்றுல தான் இருக்கும். அதாவது நன்னீர் சிப்பி. நான் சொல்ல என்ன சிப்பின்னா நன்னீர் சிப்பி, ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ல். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ல் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மைனா, சவுண்டு தான் அதுக்கு தன்மை. அதோட சவுண்டு எப்படி இருக்கும்னா, ஆற்று நீர் எப்படி ஒரு சவுண்டு சலசலன்னு ஓடிட்டே இருக்குமோ அந்த சவுண்டு முதல்ல வேணும். நல்ல ஆக்சிஜன் வேணும். அதுக்கப்புறமா வந்து எந்த வைப்ரேஷனுமே பெருசாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த 3 தன்மையும் எப்படி கொண்டு வர்றதுங்கிறத வந்து நான் உருவாக்கின மெத்தட் தான் இந்த டப் மெத்தட். ஸோ இந்த டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த டப் மெத்தட் எப்படி வந்துச்சுன்னா, நீங்கள் அக்வாஃபோனிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அக்வாஃபோனிக்ஸ் மெத்தடில் ஒரு டப்பில் வச்சு தான் வந்து செடிகளை வளர்ப்பாங்க. ஸோ இந்த அக்வாஃபோனிக்ஸ் மெத்தடில் இது டைரெக்டாக இதை கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு உருவாக்குனது தான் இந்த டப் மெத்தடில் பேர்ல் ஃபார்மிங். எப்படி சிப்பியை பிரிக்கிறங்கிற விஷயம் வந்து ஒரு பெரியவர்கிட்ட கத்தாச்சு. இந்த டப் மெத்தடில் ஏன் இந்த டப் மெத்தட் கொண்டு வந்தேன்னா, நான் சொன்ன மாதிரி சவுண்டு, ஆக்சிஜனு, அப்புறம் அதிர்வில்லாமல் அமைதியாக இருக்கிற ஒரு தன்மை, இந்த 3ஐயும் வந்து நான் ரீக்ரியேட்
பண்ண மெத்தட் தான் இந்த டப் மெத்தடு. மேலே ஃப்ளோ ஆகி கீழே வந்து தண்ணி கொஞ்சமாக கீழே வந்து திருப்பியும் போயிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பியும் மேலே போகும். அந்த ஃபில்டர் பண்ணுற விஷயமே வந்து நான் உருவாக்குன ஒரு பயோ ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அந்த பயோ ஃபில்டரும் ஒரு பெரிய ஒரு பார்ட்டு தான். இந்த தண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி திருப்பி மேலே கொண்டு போய் கொடுக்கறது இந்த பயோ ஃபில்டர் தான் பண்ணும். அதுவே ஒரு பெரிய டாபிக் ஆக்சுவலாக. இப்போ இந்த பயோ ஃபில்டரை வச்சு இப்போ நான் மனிதர்களுக்கு இருக்கிற கேன்சர் வராமல் இருக்கிற நோய்களை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான தண்ணியை வந்து நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பயோ ஃபில்டரில். இந்த மாதிரியான இந்த பேஸை வந்து உருவாக்கியாச்சு டப் மெத்தடில். இந்த டப் மெத்தடில் உருவாக்குனதுக்கப்புறமா நான் வந்து சிப்பிகளை வந்து நார்த்துலேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கையில் சுமந்துட்டே வந்தாச்சு. ஒரு 500 சிப்பி கையிலே சுமந்துட்டே வந்துட்டேன். வந்து இங்கே வந்து ஒரு டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். போட்ட 2வது நாள் டோட்டலாக எல்லா சிப்பியும் இறந்துருச்சு. ஏன் இறந்துச்சு, எதுக்கு இறந்துச்சுன்னு டெஸ்ட் பண்ண கூட எனக்கு டைம் இல்லாத மாதிரி இறந்துருச்சு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் வாரம் ஒரு 500 சிப்பி வந்து வந்துட்டே இருக்கிற சிச்சுவேஷன் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 2-3 மாதம் வந்து நம்ம சொல்லித்தந்த மெத்தடில் பண்ணுனா கண்டிப்பாக இது வந்து உயிரோடு இருக்காதுங்கிறத நான் உணர்ந்தேன். அவங்க சொல்லித்தந்த மெத்தடில் இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் எடுத்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்க சொன்ன ஃபார்முலாவும் நம்ம இங்கே யூஸ் பண்ண ஃபார்முலாவும் வந்து மிஸ்மேட்ச் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா திருப்பியும் நான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு சொன்னார் தெரியுங்களா அந்த தாத்தா ஒருத்தர். அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடையும் லைட்டாக கொஞ்சம் ஃபார்முலாவாக கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போது சஸ்டைனபிளாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டெத்தை சஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் உள்ளே வந்து அவங்க சொல்லித்தந்த இன்சானிடேஷன், உள்ளுக்குள்ளே எப்படி முத்தை உருவாக்குறதுங்கிற இன்சானிடேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கே வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3-4 மாதம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த இன்சானிடேஷனுங்கிறத வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்சானிடேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு உருவாகிற அவங்க சொல்லித்தந்த மெத்தடில் வந்து உருவாக்குன இமேஜஸ்னால் நம்ம என்ன உருவம் நினைக்கிறோமோ. எக்ஸாம்பிள் சாய்பாபாவோட ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ஒரு இமேஜாக வேணும் அப்படின்னா அந்த சாய்பாபா இமேஜை வந்து நம்ம இன்சானிடேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சாய்பாபா அப்படியே வந்து முத்துவாக மாறுறதுங்கிறது வந்து தான் வித் ப்ரொபோசல் இது இவங்க சொல்லி தந்தது. இப்போது அவங்க செஞ்ச அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கான ஒரு இமேஜ். அதை நம்ம உள்ளே வச்சதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகுது, முத்தாக மாறுது, மேலே மட்டும்தான் கோட்டிங் பண்ணுதுங்கிறத நான் உணர்ந்தேன். அப்போது அது வந்து கொஞ்சம் தப்பான விஷயம். ஏன்னா உள்ளே வந்து பிளாஸ்டிக்கு, வெளியே வந்து கோட்டிங் வந்து பேர்ல் கோட்டிங் தான், பேர்ல் தான் வந்து கோட் பண்ணுது. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரிஜினல் இல்லை, என்ன பிளாஸ்டிக் தானே. ஸோ அதை உணர்ந்து அதுக்கப்புறமா டெவலப் பண்ணதாக வந்து இந்த முத்தோட பவுடர், அந்த பேர்ல் ஷெல்லு தான் வந்து ஷெல்லை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மதர் ஆஃப் பேர்ல்னு சொல்லுவாங்க. பேசிக்காக ஒரு பேர்ல் இருக்கிற ஷெல்லை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஷெல்லுக்குள்ளே இருக்கிற ஒரு போர்ஷன் பேர், இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிற போர்ஷன் பேர் பார்த்திங்கன்னா மதர் ஆஃப் பேர்ல். அந்த மதர் ஆஃப் பேர்லை நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தால் பேர்ல் பவுடர் வரும். அந்த பேர்ல் பவுடர்லேருந்து உருவாக்கின இமேஜை வந்து நான் வந்து கெமிக்கலே இல்லாமல் ஒரு பேர்லாக உருவாக்கி அதில் இமேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அதை உள்ளே வச்சதுனால தான் எனக்கு சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப நல்லா ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபைண்டிங் தான். இதுவும் வந்து நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரிஜினல் பேர்ல் வச்சு தான் பண்ணணுங்கிறத வந்து நான் ஃபைண்டிங்காக சொன்னேன். 2வது இந்த டப்பு மெத்தடும் வந்து நம்ம உருவாக்குன மெத்தடு தான். இப்போ நானே வந்து ஒரு திங்கிங்கில் வந்து உருவாக்குனது தான். ஏன்னா எல்லாமே ஒரு என்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் தான். சாதாரணமாக தண்ணி நின்றுட்டுருக்கு, அந்த தண்ணியில் குச்சி எடுத்து 4 அடி அடிச்சிங்கன்னா ஆக்சிஜன் க்ரியேட் ஆகிடும். ஸோ இது ஜென்ரலான ஒரு டெக்னிக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே பபுள் போடணுங்கிற அவசியம் இல்லை. பட் ப்ராக்டிக்கலாக வந்து இதை எப்படி பண்ணுறதுங்கிறத வச்சு தான் அந்த டப் மெத்தடில் மேலேருந்து கீழே தண்ணி ஒன்றா ஒழுகும்போது தானாகவே ஆக்சிஜனும் க்ரியேட் ஆகும், சவுண்டும் க்ரியேட் ஆகுது. இது ஒன்று. 2வது வந்து இந்த பெரியவர் சொன்ன மெத்தடில் ஆர்கானிக்காக வந்து நான் சில காம்பினேஷனில் போட்டு செக் பண்ணி அதுக்கான ஃபுட்டு உருவாக்குறேன், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் உருவாக்குறேன். ஸோ இதுக்காக நான் உருவாக்கின மெத்தடு கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த பேர்ல் ஃபார்மிங் வந்து ஸ்டாண்டர்ட் ஆனது, இது நம்ம இங்கே பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு
கரெக்டாக சொல்ல போனால் 6 months எடுத்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நடந்த விஷயம். அதுக்கப்புறம் நான் பண்ணின விஷயம் என்னென்னா, உள்ள இன்சானிடேஷன் பண்ண ஆரம்பித்தேன். நான் சொல்கிற மாதிரி இமேஜை வந்து இப்போ ஒரிஜினல் பேர்ல் பவுடரவே வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணி உள்ளே வச்சது தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ். இந்த செகண்ட் ஸ்டேஜில் தான் அடுத்த ப்ராப்ளம் உருவாகுது. என்னென்னா, நம்ம வந்து 2 டைப் ஆஃப் இன்சானிடேஷன் பண்ணுவோம். ஒன்று வந்து ரவுண்டு, இன்னொன்று வந்து டிசைனரி. இந்த ரவுண்டு டிசைனரி வைக்கும்போது அதோட டெத் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ரவுண்டில் அதிகமாக வந்தது. இந்த ரவுண்டில் டெத் ரேட் அதிகமாக வர்றதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளவோ விஷயம் செக் பண்ணி பார்த்தா கிடைக்கல. நான் பேர்ல் ஃபார்மிங் வந்து உள்ளே வந்து நான் சில பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுத்ததை வந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு மேடம், ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் மேடம், அவங்க 70+ இருக்கும். அவங்க தான் வந்து எனக்கு ஒரு இன்சானிடேஷனில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி தந்தாங்க. ரவுண்டு பேர்லில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ள ஸ்டிச் எல்லாம் போடாமல் உள்ளே வந்து ஒரு கார்க் மாதிரி வச்சு அடைச்சி நிறுத்துங்க அப்படின்னு அவங்கள ஒரு ப்ரொசீஜர் ஒன்று சொன்னாங்க. அந்த ப்ரொசீஜர் வச்சு தான் இன்ன வரைக்கும் நான் வந்து, ஏன்னா அவங்க வந்து ஒரு சர்ஜன்ட்டு. ஸோ அவங்க சொன்ன மெத்தட் வச்சு தான் ரவுண்ட் பேர்லில் இப்போவும் வந்து ஒரு 80% டெத் ரேட்டு, மீதி அட்லீஸ்ட் 20% வந்து அலைவ் ரேட் வந்து வந்துச்சு. இல்லைன்னா 100% டெத் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நார்மலாக டிசைனரி பேர்லில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து சர்வைவல் ரேட் இருக்கும், 20% டெத் ஆகும். அந்த 20% ஏன் டெத் ஆகுதுன்னா நம்ம பண்ண சர்ஜரி வந்து கரெக்டாக இல்லைன்னா டெத் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஃபைண்டிங்கில் வந்து கண்டுபிடிச்சது. இப்போது உயிரோடு வச்சுக்கிறங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா இந்த தண்ணியை வந்து எப்படி வச்சுருக்கணுன்னா, ஆக்சிஜன் நல்லா இருக்கணும், அமோனியா கம்மியாக இருக்கணும். இதே வந்து உங்களுக்கு சவுண்டு வந்து இருந்துகிட்டே இருக்கும்னு நான் சொன்னேன் தெரியுங்களா. இதெல்லாம் தான் வந்து இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வாட்டர் வந்து 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன், ஃப்ளோயிங் வாட்டராக பண்ணிட்டேன், ரிவர் மாதிரி. ஸோ இந்த ரிவர் மாதிரி ஃப்ளோயிங் வாட்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு சில விஷயம் தெரிய வந்தது. இதுக்கு ஒரு ஃபில்டர்னு ஒன்று கண்டிப்பாக பண்ணணும்னு. இந்த ஃபில்டர் எப்படி இருக்கணும்னா பயோ ஃபில்டராக தான் இருக்கணும். ஏன் பயோ ஃபில்டர்னா, நார்மல் ஃபில்டர் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், குளோரின் யூஸ் பண்ணி பார்த்தோம். குளோரின் யூஸ் பண்ணுறதுனால சிப்பி இறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் வந்து குளோரின் யூஸ் பண்ணால் சிப்பி இறக்கும்னா, குளோரின் என்ன பண்ணும், நேராக தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜனை முதல்ல கில் பண்ணிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் உள்ளுக்குள்ளே இருக்கிற நுண்ணுயிரையும் கொன்றும். அதுக்கப்புறம் தண்ணி சுத்தமாயிரும். ஸோ ஆனால் இந்த சிப்பியை பொறுத்த வரைக்கும் நுண்ணுயிரும் வேணும், ஆக்சிஜனும் வேணும். அதனால நான் உருவாக்கின மெத்தடு வந்து ஒரு பயோ ஃபில்டர். பயோ ஃபில்டர்னா எல்லாமே வந்து இயற்கையான பொருள் ஆயிருக்கணும். எக்ஸாம்பிள் ஜல்லி, கல், அப்புறம் கறி, அப்புறம் சில இடுபொருட்கள், இதெல்லாம் வச்சு தான் இந்த பயோ ஃபில்டர்ஸை வந்து உருவாக்கணும். பயோ ஃபில்டர்ஸை வந்து நம்ம நிறையா மெத்தடில் வந்து உருவாக்கலாம். நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த 3 ஐட்டத்தை வச்சுட்டு நான் உருவாக்கிட்டேன். இந்த பயோ ஃபில்டரை உருவாக்குனதுக்கு அப்புறமா தான் இந்த பேர்ல் ஃபார்மிங் வந்து உண்மையாகவே சஸ்டைனபிளாக ஒர்க் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையே வந்துச்சு. ஏன்னா அந்த ஃபில்டர் இல்லைன்னா ஒரு டப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லிட்ரு. அப்போது 30 லிட்ரு இன்ட்டு ஒரு டப்புக்கு வந்து மொத்தம் டப்பு வந்து ஒரு 50 டப்பு. அப்போ பார்த்துக்குங்க, ஒரு 1000 லிட்டர். அது இல்லாமல் ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டர் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் தண்ணி வந்து தினமும் நான் மாற்றிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஃபில்டர் நான் போடல. அப்போ தான் உருவாக்குனது தான் இந்த பயோ ஃபில்டர். இந்த பயோ ஃபில்டர் உருவாகினதுக்கு அப்புறமா தண்ணி வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை 50% கூட மாற்றினா போதும். அப்போ சஸ்டைனபிளாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு டெஸ்டிங் லேப்ஸ் எல்லாம் வந்து நான் வச்சுருந்தேன். இந்த லேப்ஸ் எல்லாம் எப்போ உருவாச்சுன்னா, நான் சுருள் பாசி, இதுக்கு நடுவில் சுருள் பாசியும் நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது ஸ்பிருலினான்னு சொல்லுவாங்க, சுருள் பாசி. அது வந்து இது எப்போ நான் நார்த்து போய் நான் நிறைய விஷயம் கற்றுக்கணும், அதே பேரலாக வந்து இந்த சுருள் பாசியும் நான் கற்று வச்சுருந்தேன். இப்போ இந்த லேபை வச்சு என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த லேபில் நான் வாட்டரோட பெராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். ஏன்னா சுருள் பாசிக்கு வந்து கிட்டத்தட்ட 7 பெராமீட்டர் வந்து செக் பண்ணுவோம். அதே பெராமீட்டரை இதுக்கு வந்து யூஸ் பண்ணி நான் செக் பண்ண ஆரம்பித்து
அதுக்கப்புறம் தான் கரெக்டான ஒரு பயோஃபில்டர் நான் உருவாக்க முடிஞ்சது. ஸோ இந்த வித்தவுட் டெஸ்டிங் எல்லாம் வந்து நம்ம வந்து வாட்டரை வந்து நம்மளால கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது. இது இருக்குது இது இல்லைன்னெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வாட்டர் வந்து தன்மை ஒரு நாளைக்கு ஒரு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிலையற்ற தன்மை எப்படி ஏன் வருதுன்னா, ஒரு சிப்பு இறந்துருச்சு அப்படின்னா உடனே அமோனியா உடனே கிரியேட் ஆயிரும். எவ்வளோன்னா அமோனியா கிரியேட் ஆகணும்னா 0.5க்கு மேலே போயிருச்சு அப்படின்னா தண்ணியில் உடனே எல்லா சிப்பும் இறந்துரும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வாட்டராக வந்து இந்த நம்ம முத்து வளர்ப்போட வாட்டர் வந்து இருந்துச்சு. ஆனாலும் இதை வந்து டெஸ்டிங் மூலியமாகவும் நம்ம பயோஃபில்டர்ஸ் மூலியமாகவும் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட திருப்பி இன்னொரு 3 months எடுத்துச்சு. ஏன்னா பயோஃபில்டர்ஸ் வந்து சாதாரணமாக க்ரியேட் பண்ணணும், நார்மலாக ஈஸி தான் க்ரியேட் பண்ணுறது. பட் இதுக்குன்னு முத்துக்குன்னே பேர்ல் ஃபார்மிங்க்குன்னே க்ரியேட் பண்ண வந்து பயோஃபில்டர் தான் வந்து நான் 2வது பண்ணது. 3வது பண்ண விஷயம் தான் வந்து இந்த பயோஃபில்டர். இந்த 3மே சேர்ந்தாதான், 3மே கரெக்டாக இருந்தால் தான் பேர்ல் ஃபார்மிங்கே வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ணவே முடியும். இப்போ இவ்வளோ ஸ்டேஜஸை தாண்டி தான் வந்து இந்த பேர்ல் ஃபார்மிங் வந்து நம்ம இனிஷியலாக வந்து ரெகனைஸ் பண்ண முடியும். இப்போது இதெல்லாம் போகிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் நான் ஃபார்மவே வந்து நான் தொட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா சுருள் பாசி போயிட்டு இருந்துச்சு பேரலாக. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், பக்கத்துலேயே அந்த பேர்ல் ஃபார்ம் லைக் சுருள் பாசிக்கு பக்கத்துலேயே ஒரு பேர்ல் ஃபார்ம் சின்னதாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நிலத்தில் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இப்போ வீட்டில் ஆரம்பித்தது ஒரு 1000 லிட்டரு, ஆனால் நிலத்தில் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா 1 லட்சம், எனக்கு தெரிஞ்ச 6 லட்சம் தண்ணி. ஸோ அந்த 6 லட்சம் தண்ணிக்கு இதுக்கு நான் உணவு தயாரிக்கணும்னா லட்சத்தில் செலவாகுச்சு. ஏன்னா ஃபார்மை வந்து சாதாரணமாக ரைஸ் பண்ண முடியல. பேசிக்காக போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா 60க்கு 40, 60 அடிக்கு 40 அடிங்கிறது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சராக வந்து ஒரு முத்து வளர்ப்புக்கு எங்களுக்கு சொல்லித்தந்த ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை அப்படியே வந்து உள்ளே கொண்டு வந்து ஃபிஷ் ஃபார்மிங்கு உள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன் இந்த ஃபிஷ் ஃபார்மிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா, இந்த பேர்ல் ஃபார்மிங்கோட ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணும்போது பேர்ல் ஃபார்மிங் ஒரு 1.5 வருஷம் எடுத்துக்குது. பேசிக்காக 1.5 வருஷம் எடுத்துக்குது டிசைனரி பேர்லுக்கு. இதுவே வந்து 3.5 வருஷம் எடுத்துக்குது ஒரு ரவுண்ட் பேர்லுக்கு. இப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது எப்படி நம்ம சஸ்டைனபிளாக ஒர்க் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நாலேஜ் என்ன தோணுச்சுன்னா, இதை ஃபிஷ் ஃபார்மிங்கும் சைடில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு திலேப்பியான்னு ஒரு ஃபிஷ் இருக்குது. ஸோ இந்த திலேப்பியா ஃபிஷ்ஷை வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன் திலேப்பியா ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா, திலேப்பியா ஃபிஷ்ஷில் தான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ வந்து குஞ்சுகள் வந்து விட்ட 3 மாதத்தில் திலேப்பியா வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம். 250 கிராம் மேக்ஸிமம். ஒரு திலேப்பியா வந்து 250 கிராம் வளரும் ஒரு திலேப்பியா. அப்போது அந்த சைஸில் பார்த்திங்கன்னா ஒரு 1000-2000 மீன் மேக்ஸிமம் விடலாம். அதுக்கு மேலே விட முடியாது. 1500 அதுக்கு மேலே விட முடியாது. நான் 1000லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். 1500 2000 மட்டும் விட்டு பார்த்தோம், வளர்ச்சி இல்லை, அதனால் 1000 பார்க்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் 1500 மட்டும் கொண்டு போனால், 2000 கொண்டு போனால், அதாவது அந்த வருஷத்தில் 3 மாதம் ட்ரையலில் பார்த்திங்கன்னா கடைசியாக தெரிஞ்சு வந்து 1500 மட்டுமே வந்து நம்மளுக்கு நிலையான ஒரு வருமானம் வருதுன்னு தெரிஞ்சுது. இதுக்கு நான் இதை வந்து பேரலாக பண்ணுறோம். இது ஃபிஷ் ஃபார்மிங் வித் பேர்ல் ஃபார்மிங். இந்த பேர்ல் ஃபார்மிங்கை வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபிஷ்ஷுகளுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு சிப்பி இறந்துச்சுன்னா மீனும் இறக்குது. அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, இந்த சிப்பியில் இருக்கிற அமோனியா இந்த மீனை அஃபெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இதனால் என்ன பிரச்சனையாச்சுன்னா, தினமும் எது இறந்துருந்தாலும் உடனே அந்த சிப்பி எடுத்துடணும் வித்தின் 12 மணி நேரத்துக்குள்ளே. இல்லைன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே என்ன ஆகும்னா அழுக ஆரம்பிக்கும். அடுத்த 24 மணி நேரத்தில் மீன் இறக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணுறதுக்கு உடனே, ஏன்னா இந்த மீன் இறக்குறதுங்கிறது வந்து நம்மளுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வர்ற வருமானம், அதை வந்து இழக்கக்கூடாது. ஸோ அதனால் சீக்கிரமாகவே அதை வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுன்னா, பீப்புள் அலாட் பண்ணி காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை
சிப்பி இறந்துருக்கா இல்லையாங்கிறது மட்டும் எடுத்து பார்க்கணும். அதுதான் அவங்க வேலை. அப்போது இந்த 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 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சிப்பி இருக்குது. ஃபஸ்ட் இனிஷியலாக போட்டோம். ஆஃப்டர்நூன் ஈவினிங் வந்து எடுத்து பார்க்குறக்கே வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவர் வெளியில்லை. இப்படித்தான் வந்து இது பண்ணணுங்கிறது வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அப்படி பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் மீன் இறப்பு விகிதமும் வந்து நிலையாச்சு, சிப்பியோட இறப்பும் வந்து சால்வ் ஆச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்படி தான் வந்து ஒரு ஃபார்ம் வந்து உருவாச்சு. இப்போ நான் சொன்ன தெரியுங்களா, ஒரு பயோ ஃபில்டர்னு சொன்ன தெரியுமா? இந்த பயோ ஃபில்டரை பெரிய லெவலில் இது ஒரு 6 லட்சம் லிட்டர் வாட்டர். அப்போது நான் எவ்வளோ பெரிய டேங்க்கை வச்சு இதை பயோ ஃபில்டர் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டர் வாட்டருக்கு வந்து பயோ ஃபில்டரே பண்ணேன். ஏன் அவ்வளோ பெரிய ஃபில்டரை வந்து உருவாக்கவே முடியாதுங்கிறது வந்து சிச்சுவேஷன். ஏன்னா ஒரு ஃபில்டர்னா என்ன ஆகும், மேலேருந்து கீழே வந்து திருப்பியும் கீழேருந்து தானாகவே வந்து ஒரு இடத்துக்கு வர்றது தான் ஃபில்டர். ஆக்சுவலாக அதுக்கு நிறையா மோட்டார்ஸ் எல்லாம் போட்டிருந்தா வந்து நிறைய காசு செலவாகும், முக்கியமாக கரண்ட்டு செலவாகும். அப்படிங்கிறத உணர்ந்து என்ன பண்ணேன்னா, இந்த ஃபில்டர்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு மாடல் பண்ணலான்னு சொல்லி உருவாக்குனது. அது ஃபெயிலியர் ஆச்சு. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது நிறையா வந்து மண் அரிமானத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு டேங்க்லேயே வந்து இந்த பயோ ஃபில்டர்ஸ் வந்து செட் பண்ணலான்னு சொல்லிட்டு 1 லேக் லிட்டர் டேங்க் மாதிரி ஒரு டேங்கை வந்து உருவாக்கி அதில் தான் வந்து இந்த ஃபில்டர்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். இந்த ஃபில்டர்ஸை வந்து ஒரு டேங்க்கில் க்ரியேட் பண்ணதுனால இப்போ ஈஸியாக ஒரு சோலார் பம்ப் யூஸ் பண்ணி மார்னிங் வந்து அதை சோலார் பம்ப்லேயே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த நிலையான ஒரு தன்மையை உருவாக்கணும். இந்த சோலார் பம்ப் என்ன பண்ணுன்னா கீழே எங்கே நம்ம 40க்கு 60 தொட்டியில் இருக்கிற கீழே இருக்கிற கழிவு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நேராக வந்து அந்த தொட்டிக்கு 1 லட்சம் லிட்டரு பயோ ஃபில்டர் தொட்டிக்கு கொண்டு போய் கொடுக்கும். இந்த பயோ ஃபில்டரில் இருக்கிற கல், கரி மற்றும் உலோகங்கள்லாம் என்ன பண்ணணுன்னா கீழே கொண்டு வந்து திருப்பி க்ளீன் பண்ணி திருப்பி வந்து தொட்டிக்கே வந்து கொண்டு வரும். இதுதான் இந்த மெத்தடில் தான் வந்து இது வரைக்கும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி பண்ணதுனால இது வரைக்கும் தண்ணி மட்டும் நம்ம எவ்வளோ வந்து மிச்சம் பண்ணுறோன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் நம்ம வந்து ஒரு 50% 20% எடுத்து விடலாம். இல்லை மீன்கள் இருக்கிறதுனால வாரத்துக்கு லைக் 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 10% எடுத்துட்டா கூட போடும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இப்படி டிசைன் பண்ணுறதுனால மீன்களுக்கும் வந்து எந்த பாதிப்பும் இல்லை, சிப்பிகளுக்கும் பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம தான் இந்த 15 நாளைக்குள்ளே இருக்கிற அந்த கீழே இருக்கிற கழிவுகளை மட்டும் நம்ம வந்து ஒரு மோட்டரைஸ் வச்சு அதை மட்டும் நம்ம எடுத்துருவோம். ஃபில்டர் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த கழிவுல மட்டும் எடுக்கிறதுக்கு மேலே அது அப்படியே லெஃப்ட் டு ரைட்டை வந்து நம்ம மோட்டாரை வந்து வச்சு மோட்டாரை வந்து இழுத்துட்டோம்னா இழுக்கு ஆன் பண்ணி விட்டு இழுக்க அங்கே இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா கழிவுகளும் எடுத்துடலாம் 15 நாளைக்கு ஒரு தடவை. இப்படி பண்ணுறதுனால மீன் கழிவுகளும் வந்து சேராமல் பார்த்துக்கலாம். அதனால வர்ற ப்ராப்ளம் வந்து சிப்பியும் அஃபெக்ட் பண்ணாது. மீன்களுக்கும் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மீன்களை வந்து எங்களால் பராமரிக்க முடிஞ்சுங்கிறத வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்த சின்ன லெவலில் பண்ணதுக்கான ரிசல்ட்டு தான் இந்த பெருசான ஒரு தொட்டிகளுக்கு நாங்கள் பண்ண முடிஞ்சது. தவிர பெருசு பண்ணியிருந்தோம்னா டோட்டலாக வந்து பெரிய லாஸ்ட்டாக இருக்கும். சின்ன லெவலில் அந்த தொட்டிகளை நாங்கள் வச்சு செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நாங்கள் போன ஒரு விஷயந்தான் வந்து பெரிய ஒரு லாஸ் இல்லாமல் இது வரைக்கும் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த மீன்களுக்கான சாப்பாடு வந்து இந்த சிப்பிகளுக்கான சில உணவாகவும் வந்து கிரியேட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் கிரியேட் பண்ணோம். அதுக்காக யூஸ் பண்ண மெத்தடு தான் இந்த சுருள் பாசியில் இருக்கிற சில காம்பனன்ட்ஸை எடுத்து இந்த மீன்களுக்கே உணவாக கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படி கொடுக்குறோன்னா இந்த சுருள் பாசியில் வந்து நம்மளுக்கு ஒரு 70லிருந்து 76% ப்ரோட்டீன் வந்து வந்துட்டு இருந்துச்சு நம்ம ஃபார்மில். இந்த ப்ரோட்டீனை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் மாதிரி தான் பண்ணியிருந்தோம். அப்போது மாடும் வச்சுருந்தோம், ஆடுகள், கோழி, இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. ஸோ இந்த செட்டப்பை வந்து இந்த சுருள் பாசி வச்சு தான்
மொத்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங்க்கு ஒரு சாப்பாடாக வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த சுருள் பாசியில் அவ்வளோ நன்மை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து இந்த சுருள் பாசியில் இருந்தது. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னா, ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிற ஒரு மீனை எடுத்து சுருள் பாசி சாப்பிட வச்சோம். அந்த சுருள் பாசி சாப்பிட்ட ஒரு 5 நாளுக்குள்ளேயே அந்த மீனோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நாங்கள் தனியாகவே வச்சு அதை வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த டெஸ்டிங்கை பண்ணினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு சுருள் பாசியோட உண்மையான நிலையான ஒரு தன்மை வந்து இதுக்கு இருக்குது அப்படிங்கிறது உணர்ந்து இந்த சுருள் பாசி வந்து மீன்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். மீன்களுக்கு கொடுத்த அந்த கழிவுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாக்டீரியாவாக க்ரியேட் ஆகி சிப்பிகளுக்கான உணவாகவும் உருவாகிறத நாங்கள் வந்து உணர்ந்தோம். ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ணி தான், இதை சும்மா எல்லாம் வாயில் சொல்ல முடியாது, எல்லாமே வந்து ப்ரூஃபாக டெஸ்டிங்கில் வந்து லேப் இருக்குது எங்ககிட்ட. ஸோ அந்த லேப் வச்சு தான் நாங்களே வந்து உணர்ந்தோம், இதில் வந்து நுண்ணுயிர் க்ரியேட் ஆகி இதுவே வந்து உணவாக போகுதுங்கிறதும் நாங்கள் உணர்ந்தோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து மீன்களை வந்து கரெக்டான ஃபுட்டு வந்து கொடுக்கறதுங்கிறதே வந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அது மட்டும் மிதவை தீவனம் தான் கொடுத்துட்டு இருந்தோம் காசு கொடுத்து. அதுக்கப்புறம் நாங்களே வந்து தீவனம் வந்து உருவாக்க ஆரம்பித்தோம். மீன்களுக்கான தீவனம் கழிவு வந்து சிப்பிகளுக்கான உணவாகவும் வந்து மாறுறது வந்து ரெடியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிப்பி வந்து அதுக்கப்புறம் பராமரிக்கிறது வந்து ரொம்ப சுலபமும் ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்தா மட்டும் போதும், காலையில் மத்தியானம் சாயங்காலங்கிறது 3 நேரமாக வந்து டெஸ்டிங் மட்டும் பண்ணவே போதும், உயிரோடு இருக்கா இல்லையாங்கிறது மட்டும். உயிரோடு இல்லைன்னா உடனே எடுத்து அதை வந்து சிப்பி சதையை மட்டும் பிச்சு கழிவுகளுக்கு போட்டுட்டு அந்த சிப்பியோட ஓடை வந்து நாங்கள் சேமித்து வச்சுக்குவோம். ஏன்னா சிப்பியோட ஓட்டில் இருந்தது நீ அடுத்த பரிமாணம் அதை எடுக்கும். சிப்பியோட ஓடே வந்து அடுத்த நம்மளுக்கு யூஸ் ஆகிறது பொருள் தான், எதுவுமே வந்து வீண் இல்லை. சிப்பிக்குள்ளே இருக்கிற ஒரு முத்து பார்த்திங்கன்னா டிசைனரி பேர்ல்னு சொல்லுவாங்க. அது வந்து அதோட சிப்பிலேயே இருக்கும், ஒட்டியே இருக்கும். அதுதான் வந்து டிசைனரி பேர்ல். சிப்பிக்கு வயிற்றுக்குள்ளே வைக்கிறது தான் வந்து ரவுண்ட் பேர்ல். அதுதான் வந்து 2வது மெத்தட். ஸோ இது வந்து இது எப்படி உருவாச்சுன்னா 1.5 வருஷமாக வந்து உருவாகினது தான் வந்து இந்த டிசைனரி பேர்ல். 3.5 வருஷத்துக்கு மேலே எடுக்க வேண்டியது தான் இந்த ரவுண்ட் பேர்லுங்கிறது வந்து எப்போ 2019 ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ தான் நாங்கள் ரவுண்ட் பேர்லே எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போது இவ்வளோ வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் வந்து தெரிய வந்தது என்னென்னா, அந்த குஞ்சுகள், அதாவது சிப்பி குட்டி போடுங்கிறதெல்லாம் வந்து நான் படித்ததில்லை, ஏன்னா அவங்களும் சொல்லி தந்ததில்லை. இதை வந்து எங்களுக்கே தெரியாமல் ஒன்று நடந்தது என்னென்னா, ஒரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்துல பார்த்திங்கன்னா டப்பு அப்பப்போ கருப்பாயிரும். அப்போ நான் சொல்லுவேன், எதுக்கு இவ்வளோ அழுக்காகுதுன்னு சொல்லிட்டு அந்த டப்பை வந்து க்ளீன் பண்ண 1 வருஷம் க்ளீன் பண்ணோம், 2 வருஷம் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறமா சரி எதுக்கும் ஒரு தடவை அதை என்னதான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு அந்த கருப்பாக இருக்கிற பொருளை எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சது அதோட முட்டையிலேருந்து குஞ்சுகள் உருவாகுதுங்கிறத வந்து நாங்கள் அதுக்கப்புறமா தான் கண்டே பிடிச்சி, அதுக்கப்புறம் அந்த டப்பை வந்து நாங்கள் தொடவே இல்லை, அதை க்ளீனும் பண்ணல இது வரைக்கும். ஏன்னா இப்போ இந்த மழை காலங்களில் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து அது முட்டைகள் வருதுங்கிறத வந்து நான் கண்டுபிடிச்சோம். அதையும் வந்து நாங்கள் யூனிவர்சிட்டியில் சொன்னோம், இந்த பாருங்கள் நான் டப்பில் வந்து வித்தவுட் எனிதிங் இது அப்படியே வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகுதுங்கிறது. அதுக்கான ஒரு சின்ன ஹேச்சரி யூனிட்டும் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுவும் வந்து நாங்கள் ஏன் ஹேச்சரி யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இப்போ நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து தானே ப்ரொக்யூர் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு சின்ன ஒரு யூனிட் வந்து ஒரு ஹேச்சரி இருக்கணும், இது அடுத்த தலைமுறைக்கான ஒரு உருவாக்கலாக இருக்கணும், இப்போ பண்ணினாதான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் யூனிவர்சிட்டியில் கேட்டோம், இந்த குட்டி சிப்பி எப்போ பெருசாகுன்னு கேட்கும்போது தெரிஞ்சது 7 வருடம் ஆகும்னு. இப்போ தான் நாங்கள் வந்து ஹேச்சரியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இன்னொரு 6 வருஷம் இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து சிப்பி வந்து உருவாக்குறதுக்கு 6 வருஷம் இருக்குது. பட் இது வந்து நிலையான தன்மையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இங்கேயே வந்து ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இப்போது. ஏன்னா நம்ம இன்னொருத்தரை வந்து நம்ம வந்து சார்ந்து இல்லாமல்
இப்போ நம்மளே வந்து உருவாக்கியிருக்கோம். ஏன்னா பேசிக்காக ரீப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுனால இது வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா, மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரு டப்பில் விட்டு, அதாவது ஒரு ஃபீமேலுக்கு 4 மேல். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஃபீமேல் வந்து எடுத்துக்காது. இது எப்படி நடக்கும்னா, ஜஸ்ட்டு ஸ்பெர்ம் எஜெக்ட் பண்ணும் மேலே. ஃபீமேல் எப்போ அதுக்கு வந்து இந்த ஸ்பெர்மை வந்து எடுத்துக்கணும்னு தோணுதோ அப்போ வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ரீப்ரொடக்ஷனு. அப்போது 100ல் ஒரு டைம் தான் இது நடக்கும். ஸோ இதுதான் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கான ஒரு தேடுதலாக இருந்ததை வந்து அதுவாக சால்வ் பண்ணிருச்சு. எங்களுக்கே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. கடைசியாக வந்து சிப்பி எப்படி வந்து விற்கிறது தான். சிப்பி எப்படி விற்கிறதுனா, நான் டோட்டலாக வந்து நான் ஒரு 2019 ஸ்டார்ட் பண்ணேன். 2020 வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, என் ஃப்ரெண்டோட எப்படி வந்தாருன்னு தெரியல, தெரிஞ்சிட்டாரு. நான் ஒரு சின்ன ஒரு பர்சனுக்கு வந்து சொல்லி தந்தேன். அவங்க ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க ஆன்லைனில். அந்த வீடியோ பார்த்துட்டு அவர் வந்தார். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தார், வந்து கேட்டார், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கிட்டுங்களா? அப்போ நான் சொன்னேன், இது வீடு தான் சார், வீடியோ எடுக்கிறதுன்னா இல்லை, இப்போ நாங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனல் எடுப்போம், நீங்கள் மேலே மட்டும் கூட்டிகிட்டு போங்க, மற்ற எதுவும் வேணும்னாரு. சரி, நான் கூட்டிகிட்டு போய் ப்ரொஃபஷனல் எடுத்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட ட்ரைனிங் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ நான் சொன்னேன், ட்ரைனிங் எல்லாம் நான் கொடுக்குற அளவுக்குலாம் நான் பெருசாக எல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. இல்லை, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்கங்கிற நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்காக ஆரம்பித்தது தான் வந்து சின்னதாக ஒரு ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கு, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர்த்துக்கு சொல்லித்தந்தேன், 3 பேர்த்துக்கு சொல்லித்தந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறமா இப்போ எப்படின்னா குரூப்பாக ஒரு மந்த்லி ஒரு குரூப்புக்கு எடுக்கிறேன். சில குரூப்ஸு விமன் என்டர்ப்ரனர் ஒரு குரூப்ஸுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக எடுத்தேன். சில குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு 300 பேருக்கு குரூப்ஸு உருவாக்கி தந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி குரூப்பாக இருக்கிற பீப்புளுக்கும் வந்து ஒரு என்ஜிஓ பீப்புள்ஸுக்கும் நம்ம எடுத்து தந்துட்டுருக்கோம். அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங்காக வந்து உருவாக்கினோம். ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நிலமடந்தை சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு ட்ரஸ்ட்டும் ஆரம்பிச்சு, அந்த ட்ரஸ்ட் மூலிமா வந்து சில தற்சார்பு சேர்ந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ஸ்டார்ட் பண்ண சில ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா, இந்த டிசைனரி பேர்ல் ஆகட்டும், இல்லைன்னா ஆர்னமெண்டல் ஃபிஷ் கல்ச்சர் ஆகட்டும், அப்புறம் இந்த மீனோட ஃபிஷ் கல்ச்சரோட பேர்ல் ஃபார்மிங்கு, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம். பப்ளிக்குக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம், இண்டிவிஜுவலாகவும். ஸோ இப்படி தான் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் ஒரு ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, இதுக்கான தற்சார்பான ஒரு வாழ்க்கைக்கு வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட மெயின் கோலாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. தற்சார்பு வாழ்க்கையை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத வந்து ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அந்த தற்சார்பு வாழ்க்கைக்கான தேடலுக்கு ஒரு சில மிஷினரிஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து இல்லை. இருந்தாலும் பல லட்சங்கள் செலவு பண்ணி வந்து அந்த மிஷினரிஸ் எல்லாம் வாங்குற மாதிரி தான் இருக்குது ஃபார்மர்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி மிஷினரி ஒரு டெவலப் பண்ணணுங்கிற ஆரம்பித்த ஒரு தேடுதல் தான் வந்து மினி ஹைப்ரிட் சோலார் ட்ரையருங்கிற ஒரு சோலார் ட்ரையர் வந்து நம்ம கான்செப்டை கொண்டு வந்தோம். இந்த மினி ஹைப்ரிட் சோலார் ட்ரையர் ஏன் இதை கொண்டு வந்தோம்னா, ஒரு சின்ன ஃபார்மர் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் 10 ஏக்கர் மட்டும் வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கர்லேருந்து ஒரு கிலோ வேஸ்ட்டாக எக்ஸாம்பிள் ஒரு வாழை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏக்கருக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 கிலோ வாழை வந்து பழுக்கும், கழிச்சுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கழிச்சுட்டே வாங்க, எவ்வளோ வாழை வந்து வேஸ்ட் ஆகும்னு. அப்போது இந்த வேஸ்டேஜ் ஆகிறது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து ஒரு சோலார் ட்ரையரில் வச்சு இவங்க கட் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சு இதை வந்து சந்தைப்படுத்தலாம். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த மாதிரி மினி ஹைப்ரிட் சோலார் ட்ரையர். ஸோ இந்த மினி ஹைப்ரிட் சோலார் ட்ரையரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்.
ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா, எனக்கே வந்து சுருள் பாசிக்கு வந்து பெரிய ஒரு 10க்கு 10 ரூமில் வந்து நான் ஹீட்டர் போட்டு நானாக டெவலப் பண்ணினேன் அந்த ஹீட்டரை. ஸோ அந்த 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 ஹீட்டரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10,000 வாட்ஸு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இந்த 10க்கு 10 ரூம் 10,000 வாட்ஸ் ஹீட்டர் போட்டு நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஓட்டினா எவ்வளோ கரண்ட்டு கன்சியூம் ஆகுங்கிறது சுருள் பாசிக்கு. அப்போது இதை நான் ரொம்ப சின்னதாக பண்ணினேன்னா, சின்ன சின்ன யூனிட்ஸாக வச்சுட்டேன்னா கரண்ட் கன்சம்ஷன் வந்து கம்மியாக்கணும்னு உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த மினி ஹைப்ரிட் சோலார் ட்ரையரு. ஸோ இதுக்கான வேலைகள் தான் வந்து இப்போ நான் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தற்சார்பு வாழ்க்கைக்கான ப்ராடக்ட்ஸாக வந்து உருவாக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து இந்த சோலார் ட்ரையர் இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா கரி, அதாவது பயோ சார்கோல் மிஷின் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கேன், ஸ்மோக்லெஸ். இது ஏன் இது உருவாக்கணும்னா, இப்போ நார்மலாக வந்து மூட்டம் போட்டு தான் பண்ணுவாங்க, 3 நாள் ஆகும், கரெக்டுங்களா? கட்டையிருந்து கரியாக்கிறதுக்கு மூட்டம் போட்டு 3 நாள் வெயிட் பண்ணும். ஆனால் அதில் பயங்கரமாக ஸ்மோக் வரும். இந்த ஸ்மோக் வர்றதுனாலயே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலலாம் வந்து இப்போ என்ஓசி கொடுக்கறதில்ல, யாரும் எரிக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இதனால இந்த சின்ன ஒரு மிஷினை உருவாக்கியிருக்கேன், வித்தவுட் ஸ்மோக்கு கரியாக்கிடலாம். ப்ளஸ் அதிலிருந்து வுட் வினிகர் ஆயில்னு ஒன்று வருது. இந்த வுட் வினிகர் ஆயில் பற்றி எனக்கு எந்த ஒரு நிலையுமே எனக்கு தெரியல, எந்த நிலையில் இந்த வுட் வினிகர் ஆயில் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நான் பண்ணின அந்த ப்ராசஸ் வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் பண்ணதுனால வுட் வினிகர் ஆயில் வந்துச்சுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இது எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஒரு அக்ரி யூனிவர்சிட்டியில் போயிட்டு, கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் இதை வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நான் அதில் இன்குபேட்டராக இருக்கேன். ஸோ அந்த அவங்கக்கிட்ட நான் வந்து சொல்கிறேன், சார் இந்த மாதிரி ஒன்று நான் பண்ணியிருக்கேன் சார்கோல் மிஷினு, இதிலிருந்து ஒரு ஆயில் வருது, அது என்னன்னு கேட்க போய் தான் அவங்க தான் சொல்கிறாங்க, இப்போ இது வுட் வினிகர் ஆயில். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த வுட் வினிகர் ஆயிலேருந்து நம்ம எடுத்து 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் வுட் வினிகர் ஆயில் ஊற்றி தெளிச்சிங்கன்னா அவ்வளோ செழிப்பாக வந்து நுண்ணுயிர் உருவாகுங்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த வுட் வினிகர் ஆயில் பயங்கரமாக வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அமேசான்லலாம் நாங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறேன், வுட் வினிகர் ஆயில் கிட்டத்தட்ட 1 லிட்டரு 400 ரூபாயிலிருந்து 600 ரூபா மட்டும் விற்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த வுட் வினிகர் ஆயிலும் இதிலிருந்து கிடைக்குது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து இப்போது போயிட்டுருக்கு. என்ஓசிக்கு வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அக்ரி யூனிவர்சிட்டி வந்து இந்த பொல்யூஷன் ஆக்ட் படி என்ஓசி கொடுக்குறேன்னு இருக்காங்க, அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 3வது பார்த்தீங்கன்னா இன்னொன்று க்ரியேட் பண்ணது வந்து பயோ ஃபில்டரை பற்றி உங்களுக்கு பேசினேன்ல, அந்த பயோ ஃபில்டரை நம்ம டோட்டலாக வந்து உருவாக்குறது. அதாவது நம்ம குடி தண்ணீரை வந்து நார்மலாக ஒரு மினரல் வாட்டரை வந்து உருவாக்குறது எப்படின்னா, அதாவது உயிர்த்தன்மையான ஒரு வாட்டரை உருவாக்கணும். இப்போ நம்ம குடிக்கிற ஆரோ வாட்டர் எல்லாமே வந்து பிஹெச் வந்து 6 இருக்கும். 6ங்கிறது வந்து நம்ம பிஹெச் வந்து நம்ம உடம்பு அக்செப்ட் பண்ணிக்காது. எப்போ நம்ம உடம்பு அக்செப்ட் பண்ணோம்னா 7.5லிருந்து 8 முட்டு இருக்கிற தண்ணி தான் நம்ம குடிக்கணும். 7லிருந்து 8 பிஹெச் இருக்கிற தண்ணி குடிக்காமல் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிசீஸு, நம்ம உடம்பு வந்து சில உபாதைகளுக்கு உள்ளாக்கப்படுவோம். ஸோ இந்த தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நிறைய ப்ராப்ளம் வருங்கிறத வந்து நான் ரொம்ப வருஷமாக இதை நான் எப்போ சொன்னேங்க, 2019 அந்த பிஹெச்டி பண்ணுறதுக்கான பிஹெச் அந்த டெஸ்ட் பண்ணும்போதே எனக்கு அப்போத்திலிருந்தே தெரியும் இந்த பிஹெச் வேல்யூ இவ்வளோ இருந்தால் தான் குடிக்கணும்னு. அப்போவே நான் அப்போத்திலிருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ உருவாக்குன அந்த பயோ ஃபில்டரை இப்போ இன்னும் கொஞ்சம் ரீகண்டிஷன் பண்ணி இப்போ நம்ம குடிக்கிறதுக்கான பயோ ஃபில்டரை இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. அந்த ஃபில்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நார்மல் ஆரோ வாட்டர் மேலே விட்டிங்கன்னா கீழே வந்து பிஹெச் இன்க்ரீஸ் ஆகி 8லிருந்து ஒரு 7.5லிருந்து 8, அதே மாதிரி மினரல்ஸும் டெவலப் ஆகி வரும். இதனால் கேன்சர் மற்றும் நம்மளுக்கு வர பல வியாதிகள் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது வந்து ப்ரூவன் டெக்னாலஜி. இதுவும் ஒரு யூனிவர்சிட்டி வந்து இது டெக்னாலஜி வந்து அவங்களே வந்து கொடுக்குறாங்க. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இதை நான் வந்து ரீகண்டிஷனிங் பண்ணியிருக்கேன் இந்த பயோஃபில்டரை. தற்சார்பு வாழ்க்கைக்கான ப்ராடக்ட்ஸு, அதே மாதிரி பேர்ல் ப்ராடக்ட்ஸோட நம்ம
சில ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் வந்து பேர்லில் வந்து சூர்ணம். ஸோ பேர்ல் சூர்ணம் இதுக்கு பண்ணுறோன்னா, இப்போ எப்படி முத்து பஸ்பம் இருக்குல்லாங்க, அதே மாதிரி தான் லைக் தங்க பஸ்பம் மாதிரி முத்து பஸ்பம். இது வந்து பாடியை வந்து நல்லா கூல் பண்ணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு உபாதைகள் இருந்துச்சுன்னா உடனே சரி பண்ணுறதுக்கும் இந்த முத்து பஸ்பம் வந்து யூஸ் ஆகுது. பட் இது நம்ம வந்து டைரெக்டாக வந்து பண்ண முடியாது. ஸோ கேரளா அவங்க மூலியமாக தான் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த பஸ்பமெல்லாம் வந்து கேரளா பீப்புள், அந்த மெடிக்கல் பீப்புள் மட்டும்தான் பண்ண முடியும். இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட இருந்து பண்ணுறோம். மற்றபடிக்கு பேர்ல் சோப்பு, ஷாம்பு, ஃபேஷியல் கிட்டு இதெல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம உருவாக்குன பொருட்கள். இதோட இடுபொருட்கள்னு வச்சுக்கலாமே. இதை யூஸ் பண்ணி பண்ணுற பொருட்கள், இடுபொருட்களாக வந்து நம்ம வந்து அடுத்தது மார்க்கெட்டுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ என்கிட்ட வந்து படிக்க வர்றவங்களே வந்து சில பேர் வந்து இதை பொருளை வந்து விற்கிறதுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இனி அடுத்த வரப்போகும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகாது. நான் சொன்னது தெரியுங்களா, சிப்பி இறந்துருச்சுன்னா அதை சிப்பி வந்து சதையை மட்டும் கழட்டி வீசிட்டு அந்த சிப்பி க்ளீன் பண்ணி வச்சுருவோம். எதுக்குன்னா, ஒன்று பேர்ல் பவுடர் எடுக்கிறதுக்கு, ரெண்டாவது அந்த சிப்பி இருக்கு, இந்த பேர்ல் பவுடர் எடுத்ததுக்கப்புறமா ஒரு வெள்ளையாக வந்ததுக்கப்புறம் நிறுத்திடுவோம் மிஷினை. அதுக்கப்புறம் அந்த சிப்பி எடுத்து அப்படியே நான் சொன்னது தெரியுங்களா, சார்கோல் மிஷின் ஒன்று பண்ணேன்னு, அந்த சார்கோல் மிஷினில் போட்டோம்னா ஹீட் ஆகும். இன்டைரக்டாக ஹீட் ஆகும், டைரெக்டாக தீப்படாமல் இன்டைரக்டாக ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகிறதுனால அது அப்படியே ஹீட் ஆகி வெளிவரும்போது ஒரு 20 மணி நேரத்தில் கால்சியம் கார்பனேட்டாக வெளிவரும். அதுதான் வந்து ஒரிஜினல் கால்சியம் கார்பனேட்டு. அதாவது லைம் ஸ்டோனுன்னு சொல்லுவீங்கள்ல, அந்த லைம் ஸ்டோன் இல்லாமல் இது வந்து கிளிஞ்சலில் வர்ற கால்சியம் கார்பனேட். இந்த கால்சியம் கார்பனேட்டு தான் 90% கால்சியம் இருக்கிற ஒரே பொருள் உலகத்திலேயே. அந்த லைம் ஸ்டோன் கூட உங்களுக்கு 60 to 70% மட்டும்தான் கால்சியம் இருக்கும், மற்றதெல்லாம் ஸ்டோனாக தான் இருக்கும். ஏன்னா போட்டு அவங்க ஹீட் பண்ணும்போது தண்ணி பட்டோன்னு பொரியும் தெரியுங்களா அந்த லைம் ஸ்டோனு. இது அதை விட அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த சிப்பி கறி ஒன்று, அதை சாப்பிட்லாம் செக்ஷுவல் ஆர்கன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது முத்து பஸ்பம் பண்ணுறதுக்கு முத்து பவுடர். மூணாவது பார்த்தீங்கன்னா சிப்பியோட ஓடு. இந்த சிப்பியோட ஓடு எதுக்குன்னா கால்சியமாக மாற்றி கால்சியம் கார்பனேட்டாக மாற்றினதுக்கப்புறமா அதை வந்து நம்ம கிளிஞ்சலாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, பேசிக்காக இங்கே இருக்கிறவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, சுண்ணாம்பில் போட்டு தடவி லைக் வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போட்டு சாப்பிட்றதுக்கோசரம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கால்சியம் நிறைய பர்பஸ் யூஸ் ஆகுது. முக்கியமாக உழவர்களுக்கு லேண்டில் போடுறதுக்கு சுண்ணாம்பு போடுவாங்க. மீனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் பேராமீட்டர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கே இந்த கால்சியம் தான் யூஸ் பண்ணுறோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குடி தண்ணீர்லேயும் சில கால்சியம் வந்து இதை கலக்கிறாங்க. நான் அந்த பயோஃபில்டர்லேயும் இதை ஒரு போர்ஷனாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த சிப்பியோட இவ்வளோ வெரைட்டியாக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பேர்ல் ஃபார்ம் பற்றியும் மீன் வளர்ப்பு பற்றியும் சார்கோல் மிஷின் மற்றும் சுருள் பாசி, பயோஃபில்டர் இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.